يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء ربكما تكذبان அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நம் தினமும் ஒரு செய்தியை சொல்லி வர்றோம்ல, அதுல இந்த ஏகத்துவமும் எதிர்வாதமும் என்ற தலைப்பின் தொடர்ச்சியா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறைவனின் மார்க்கம் தான் என்பதை தெல்ல தெளிவாக பறைசாற்றும் ஏராளமான முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய சில சான்றையை அல்லாஹ் நம் குர்ஆன் முழுவதுமா பரவ வச்சிருக்கிறார். அதுல சிலவற்றை முன்னர் பார்த்தோம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த வானம் இருக்குல்ல, இந்த வானத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய விஷயங்களை சொல்றான். அதுல அதுல 55வது வசனம் 33வது சூறால அல்லாஹ் என்ன சொல்றான்னா, யா மக்சரல் ஜின்னி வல் இன்சி இன்ஸ்ததஅது மின் அஹ்தாரி சமாவாத்தி வல்லர்லி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதூன இல்லா பிசுல்தான். அதுக்கு பொருள் என்னன்னா, வானம் பூமிகளை உங்களால தாண்டி போக முடியும் மனித ஜின் கூட்டங்களே, நீங்க போங்க, போறதுக்கு முன்னாடி அதற்கான சக்தியை ஏற்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்றான். இதுல இருந்து நம்ம என்ன விளங்க முடியும்னு கேட்டீங்கன்னா, 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுத படிக்க தெரியாது என்று அறியப்பட்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இந்த வானத்தை மேலேறி செல்வதை கற்பனை கூட செய்ய முடியாத அந்த காலத்துல எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம விளங்கணும்னா, அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, இந்த வார்த்தைகள் இறைவனின் வார்த்தைகள் என்பதை, படைத்த இறைவனின் வார்த்தைகள் என்பதை தெல்ல தெளிவா விளங்கிக்கிற முடியுங்க. அதுக்கு அடுத்தாப்புல அல்லாஹ் குர்ஆன் 6:125 வசனத்துல என்ன சொல்றான்னா, இந்த இஸ்லாத்துக்கு மக்கள் ஏத்துக்கிறத பத்தி பேசுறான். எப்படி பேசுறான்? ஒருவனை அல்லாஹ் நேர்வழிக்காக இறைவன் நாடி விட்டான்னா அவன் உள்ளத்தை இஸ்லாத்தின்பால் விரிவடை செய்கிறான். அதுபோக ஒருத்தவன் அல்லாஹ் நேர்வழி காட்டா விரும்பவில்லை என்றால் அவர்கள் உள்ளத்தை சுருங்க செய்கிறான். எது மாதிரி சுருங்க செய்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் வானேறி போகும்போது அவருடைய இதயம் சுருங்கும் அல்லவா, அத மாதிரி அல்லாஹ் சுருங்க செய்கிறான் என்ப சொற்றொடர்களை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இது நம்ம என்ன விளங்க முடியும்னா, முன்னர் சொன்ன மாதிரி உலகத்தை விட்டு வானத்துக்கு போறதுக்கு கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு காலத்துல அருளப்பட்ட முகமது நபிக்கு அருளப்பட்ட இந்த வேதத்துல வானத்திற்கு போற மாதிரி சுருங்கும் என்பதை எப்படி சொல்ல இயலும்? அப்படி சொல்வது மட்டும் அல்லாம இந்த காலத்து அறிவியல் அதை மெய்ப்படுத்துகிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வானத்துல பயணம் செய்யறோம்ல, வானத்துல நம்ம இன்றியமையாத தேவையாய்ப்பது விமான பயணம். விமான பயணம் செய்யும் பொறுத்தவருக்கு என்ன செய்யும்? அது லைட்டா நீங்க போயிருந்தா தெரியும், போனீங்கன்னா உணர்வீங்க. லேசா இதயம் கணக்குறத உணர முடியும். நம்ம என்ன சொல்றோம்னா, இதுல இருந்து 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி முகம்மதுக்கு அருளப்பட்ட இந்த வேதத்துல எவ்வாறு இதை சொல்ல முடியும்? இப்ப தெளிவா விளங்கிட்டோம்னா, இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வின் மார்க்கம் என்றும் குர்ஆன் இறைவனின் வார்த்தை என்றும் தெளிவாக நம்ம தெரிந்துக்கிற முடியுங்க. அடுத்து என்னன்னா, இந்த வானத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்னா, 51வது சூரா 7வது வசனத்தை சொல்றான், பாதைகள் உடைய வானத்தின் மீது சத்தியமாக வஸ்ஸமா இதாத்தில் ஹுக். பாதை, அது என்ன பாதை என்பதை ஆய்வு செய்து பார்த்தோம்னா, வானத்துக்கு போறதுக்கு கற்பனை செய்ய முடியாத காலத்துல பாதைகளுடைய வானம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது நம்ம தெளிவா தெரிந்துக்க முடியும், இந்த வானத்தில் பாதைகள் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இதை நம்ம இந்த காலத்து அறிவியலோட பொருத்தி பார்த்தோம்னா, எப்படி பொருத்தி பார்க்கறது? இந்த வானம், இந்த பிளைட்டு, ராக்கெட்டு எல்லாம் மனிதன் பல ஆயிரம் கோடி செலவுகள்ல நம்ம ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறுவதற்கும் விண்ணுலக ஆராய்ச்சிக்கும் பயன்படுத்துறான் இல்லையா? அது தன் நினைத்தபடி வானம் வெட்ட வெளியா இருக்கிறதுனால நினைத்தபடி போயிட முடியாதுங்க.
அதுக்குன்னு சில எது இருக்குது, பாதைகள் இருக்குது. இந்த பாதையில சென்றால் தான் அதை அடைய முடியும் என்ப ஒரு இலக்கு இருக்குது. அந்த இலக்கை எப்படி நம்ம அடையிறோம்னா, அத வானத்துல போற அந்த விமானியும் பாக்குறாரு, அது போக இந்த ராக்கெட்ல தானியங்கா போதுல, அதெல்லாம் பூமியில இருந்து மனிதன் அவனுக்கு கட்டுப்படுத்தி பாதைகளை வகுத்து கொடுக்கிறான். அந்த மாதிரி தான் விண்ணுலக பயணம், வானத்தின் பயணம், விண்ணுலக பயணம் அமைந்திருக்குங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெளிவா தெரிய முடியுதுன்னா, இந்த பாதைகள் உடைய வானத்தின் மீது சத்தியமாக அன்றா என்று சொல்ற 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி முகமதுக்கு அருளப்பட்ட இந்த குரான்ல அல்லாஹ் சொல்லும் போது இது அல்லாஹ்வின் வார்த்தை தான் என்பதை தெளிவா நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பல அற்புதமான விஷயங்களை நம்மளும் தெரிந்து கொண்டு நம் ஈமானை வலுப்படுத்தி கொண்டு பிறருக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும் என்று கூறி, இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள்ல இஸ்லாமிய மார்க்கம் இறைவனின் மார்க்கம் என்பதற்கான சான்றுகளை நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.